அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் இப்போது கேக் வெட்டுவார். வாழ்க வாழ்க வாழ்கவே மேதகு பிரபாகரன், வாழ்க வாழ்க வாழ்கவே, வென்றெடுப்போம் வென்றெடுப்போம், தமிழீழம் வென்றெடுப்போம், வாழ்க வாழ்க வாழ்கவே மேதகு பிரபாகரன், வாழ்க வாழ்க வாழ்கவே, வென்றெடுப்போம் வென்றெடுப்போம், தமிழீழம் வென்றெடுப்போம். எழுச்சி தமிழர் தலைமையிலே தமிழீழ விடுதலையை வென்றெடுக்க வென்றெடுக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே மேதகு பிரபாகரன், வாழ்க வாழ்க வாழ்கவே. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் எழுச்சியும் பெருமையும் அடைகிறேன். தமிழீழ வரைபடம், அதன் அருகில் தேசிய தலைவர் பிரபாகரனின் படம். அந்த நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதை விட பொருத்தமாக மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கவே முடியாது. 2008 காலகட்டத்தை நினைத்து பார்க்கிறேன். போர் அங்க உச்சகட்டத்தில் இருந்த பொழுது நான் ஒரு மேடையில் பேசிய பேச்சுக்கு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் வகையில் அண்ணன் நடேசன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் உங்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் நம்ம தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சிறப்பு என்னன்னு தெரியும். அவர் சொல்றாரு, தலைவர் பிரபாகரன் உங்களுடைய பேச்சை அவருக்கு வந்து சேர்ந்தது, நீங்க பேசின பேச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு லைன் கிடைச்சா உங்களோட பேசுறேன்னு சொன்னார். என்ன, அப்போ அரசாங்கத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் என்று அவருக்கு புரிந்திருக்கிறது. அதனால் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். நான் தலைவர் பிரபாகரனை பார்த்ததில்லை. நம்மளுடைய எழுச்சி தலைவர் தம்பி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள். அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருந்திருக்கிறார், இருந்து கொண்டும் இருக்கிறார். எனக்கெல்லாம் அவரை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி கூட பழகிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அவரோட பழகிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா, பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு அப்படின்னு சொல்றவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதை போல்தான் தம்பி அவர்களும் பாதையை தேடாமல் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக பாதையை உருவாக்குபவராக இருக்கிறார். அதுதான் சிறப்பு. அவருடைய பொது வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்னால் போட்ட கோடு இன்று ரோடாக மாறி ஒரு மிகப்பெரிய பாதையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவெடுத்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதை பார்த்து பெருமை அடைகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நான் முதல் முறையாக தமிழீழ விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக முதல் முறையாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் கலந்து கொண்டு ஒரு கேக் வெட்டும் நிகழ்ச்சியை, அதுவும் அந்த முதல் கேக்கை தம்பிக்கு திருமா அவர்களுக்கு ஊட்டி விடுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட சொந்த தம்பிக்கு ஊட்டி விடுற மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நல்லா இருக்கு. எனக்கு தமிழ் தேசிய தலைவர்னு சொல்றதுக்கு, தமிழ் தேசிய பெருந்தலைவர்னு சொல்றதுக்கு அருமையா இருக்குது. ஏன்னா, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை முன்னிறுத்தியவர். சாதியை வைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கவே முடியாது. ஒரு ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலை யாரு நடத்துறாங்க? ஜப்பான்காரன் வந்து வெட்டிட்டு போறானா? டென்மார்க்காரன் வந்து வெட்டிட்டு போறானா? ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை வெட்டுறா ஜாதியின் காரணமாக. ஆகவே இந்த ஜாதி ஒழிந்தால்தான் தமிழ் தேசியம் மலரும் என்ற நிதர்சனத்தை, உண்மையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு மிகப்பெரிய அமைப்பாக ஏற்படுத்தி வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர் தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த பயணம் தொடர வேண்டும், பயணம் வெல்ல வேண்டும் என்று
வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க முக்கியமா இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு ஆசிரியர் தான். இன்னைக்கு நான் மின்னம்பலத்துல நக்கீரன் காமராஜ் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை அனுப்பிச்சிருந்தாரு. அது தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதினது. அது அவ்வளவு சிறப்பா அரசியல் சட்டத்தை பத்தி, இன்றைக்கு 75வது ஆண்டுன்னு நினைக்கிறேன், அதை பத்தி மிக அழகா, மிக அருமையா ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி, இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு, நுனிப்புள் மேயறவங்களுக்கு அதை படிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மிகப்பெரிய தெளிவு வருது. அண்ணல் அம்பேத்கரை பத்தின கட்டுரை. அதற்கெல்லாம் எனக்கு தொடர்ந்து பாடம் எடுத்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரையில் பிறந்த நாள் கொண்டாடுவதில் ஈடுபாடு காட்டியவர் அல்ல, அதில் அவருக்கு உடன்பாடும் இல்லை. நவம்பர் 27 மாவீரர் நாள், அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்து வருகிற நாள் நவம்பர் 27 தான் அவருக்கு எல்லாம். ஆண்டுக்கு ஒரு முறை அவர் காணொளியில் தோன்றி உரையாற்றுவார். ஆண்டுக்கு ஒரு முறைதான் அவர் பேசுவார். ஆனால் உலகமே அவர் என்ன பேசப் போகிறார் என்று ஆவலோடு காத்திருக்கும். தமிழ் உலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் உலகமே அவருடைய உரைக்காக காத்திருக்கும். சொல்லப்போனால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் என்ன பேசப் போகிறார் என்பதை வெகு ஆவலோடு காத்திருப்பார்கள். அவருடைய உரை எழுதப்பட்ட உரைதான். எக்ஸ்டம்போராக அவர் பேசுவதில்லை. இப்படி பேசுவது போல் மேடை ஏறி ஆவேசமாக உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிற பேச்சல்ல. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் எழுதப்பெற்று அதை அவர் வாசித்து உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் கேட்கக்கூடிய வகையில், ஈர்க்கக்கூடிய வகையில், மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அவர் உரையாற்றுவார். அவை அனைத்தும் இன்றைக்கு தொகுக்கப்பெற்று ஒரு பெரிய நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் வீரியம் உண்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் அரசியல் பொருள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உரையை மாவீரர் நாளில் அவர் ஆற்றுவதுண்டு.